நாங்கள் ஊழியத்துக்கு போயிருந்த போது வழியில போயிட்டு இருக்கும் போது நைட் எல்லாம் நல்லா டிராவல் பண்ணோம். நல்லா எல்லாரும் சந்தோஷமாய், உங்களுக்கு தெரியும் யூத் இருக்கிற இடத்துல எப்பவுமே சந்தோஷம் இருக்கும். நல்லா என்ஜாய் பண்ணோம். போற வழியில ஒரு பெரிய கொடூரமான ஆக்சிடென்ட்டை சந்திச்சோம். நான் ஒரு வேன் ஓட்டிட்டு இருந்தேன், பின்னால இன்னொரு வேன் இருந்துச்சு. நான் ஓட்டுனதான வேன் ஆக்சிடென்ட் ஆச்சு கிட்டத்தட்ட 4:30 மணிக்கு காலையில. எப்படி ஆச்சுன்னு எனக்கு தெரியாது. இந்த வேன் ஆக்சிடென்ட் ஆனதுல என் கூட வந்த என்னுடைய அருமையான இதே மாதிரி எங்க டீம்ல இருந்த ஒருத்தர் ஜோஷ்வா என்கிறவர் இறந்து போனார் அதே ஸ்பாட்ல. என்னுடைய நிலைமை ரொம்ப சீரியஸான நிலைமையில என்ன ஹாஸ்பிட்டல் கொண்டு போனாங்க. டாக்டர் சிஎம்சி ஹாஸ்பிட்டல் இருக்கிறதான ஒரு டாக்டர் எங்க டாடி மம்மி கிட்ட சொன்னாங்களாம், இந்த பையன் பிழைக்க மாட்டான், no hope that this fellow will live. ஒரு வருஷம் தான் ஆச்சு. இந்த பையன் பிழைக்க மாட்டான்னு சொன்ன உடனே நான் எங்கெல்லாம் ஊழியத்துக்கு போனாலும் எல்லா இடத்துலயும் ஜெபங்கள் ஆரம்பமாயிடுச்சு. நியூ லைஃப் காலேஜ்ல, என்னுடைய சர்ச்ல எல்லாரும் உபவாசம் எடுத்து ஜெபம் பண்றாங்க, எபி திருப்பியும் வரணும் ஆண்டவரே. எனக்கு கிட்டத்தட்ட 3-4 நாளைக்கு வரைக்கும் எனக்கு கான்சியஸ் இல்ல. நான் எங்க இருக்கிறேன்னு எனக்கு தெரியாது. நான் பிக்சர்ல தான் இதை கேள்விப்பட்டிருக்கிறேன். சடனா எந்திரிச்சு ஹீரோ கேட்பாரு, எங்க இருக்கிறேன் அப்படி. என் வாழ்க்கையில நான் கேட்க வேண்டிய சூழ்நிலை வந்துருச்சு. நான் ஹாஸ்பிட்டல்ல இருந்து முதல்ல கண்ணை திறந்து பார்க்கும் போது என்னுடைய சார் சுனில் சார் அப்படின்னு இருந்தாரு. அவரை தான் பார்த்தேன். பார்த்துட்டு சொன்னேன், எங்க இருக்கிறேன் சார் அப்படின்னா அவர் சொன்னார், ஒண்ணும் இல்லப்பா, சிஎம்சி ஹாஸ்பிட்டல் அட்மிட்டாக இருக்கிறேன். நான் நினைச்சேன் அவ்வளவு பெரிய ஆக்சிடென்ட் இல்லை அப்படின்னு நான் நினைச்சேன். பார்த்தா என்னுடைய ஜா 2 உடைஞ்சிருந்துச்சு. இன்னைக்கும் எனக்கு பிளேட் இருக்குது இங்க. என்னுடைய செஸ்டுக்குள்ள டியூப் எல்லாம் கொடுத்து ரத்தம், ஏன்னா உள்ள பிளட் கிளாட் ஆயிட்டு இருந்ததுனால ரத்தத்தை வெளியே எடுக்கிறாங்க. என்னுடைய நாஸ்ட்ரல்ஸ் அப்படின்னா என்னுடைய லங்ஸ் ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம் சரியா வேலை செய்யாததுனால எனக்கு ஆக்சிஜன் கொடுத்துருந்தாங்க. எப்படியாவது கொஞ்சமாவது காத்த வாங்கிக்குவா. நான் யோசிச்சேன், எவ்வளோ என்ன நேசிக்கிற ஜனங்கள் இருக்கிறாங்க என் கூட. என்னுடைய தாயும் தகப்பனும் என்னுடைய அருமையான நண்பர்கள் எல்லாரும் இருக்கிறாங்க. நான் கண்ணை திறந்து ஐசியூல பார்க்கும் போது யாருமே இல்லைங்க. நேசிக்கிற ஜனங்கள் எவ்வளவு தெரியுமா? நேசிக்கிற ஜனங்கள் உங்க கூட வர்றதுக்கு ஒரு அளவுதான் உண்டு. நீங்க நினைக்காதீங்க நான் உலகத்துக்காக செய்கிற எல்லா காரியங்கள் நல்லா இருக்கணும். இல்ல, பைபிள் சொல்லுது, கர்த்தருக்குள் நம் பாடுகள் ஒரு நாளைக்கும் அது வீணாய் போகாது. ஆமென். நான் அந்த இடத்துல படுத்திருக்கிறேன். அந்த இடத்துல நான் படுத்திருக்கிறேன், கண்களை திறந்து பார்க்கிறேன். என்னால வலி தாங்க முடியல. ஏன்னா அவங்க கொடுத்த அனஸ்தீசியா அதோடைய பவர் இழந்தது. அனஸ்தீசியா பவர் இழந்த உடனே நான் என்னுடைய கான்சியஸுக்கு வர்றேன். என்னால வலி தாங்கவே முடியல. அழுகியா வருது, எந்திரிக்க முடியல, உட்கார முடியல. ஏன்னா என்னுடைய கை 5 இடத்துல பிராக்சர், என்னுடைய ரிப்ஸ் 5 ரிப் உடைஞ்சு கிடந்தது. இவ்வளவு உடைஞ்சு போன நிலைமையில நான் இருக்கிறேன். ஜனங்கள் ஜெபிக்க ஆரம்பிச்சாங்க. என்னுடைய அப்பாவும் அம்மாவும் போய் அந்த சிஎம்சி ஹாஸ்பிட்டல்ல இருக்கிற அந்த ரெயிலிங்ஸ் கிரில்ல போய் இடிச்சுக்கிறாங்க தலைய. ஆண்டவரே, என் மகன் திருப்பி வரணும். எல்லாரும் அழுக ஆரம்பிச்சாங்க. மனுஷனுடைய எல்லா போராட்டம் முடிஞ்ச நிலைமையில நான் இருக்கும் போது என் தேவன் அவருடைய கிரியைகளை செய்ய ஆரம்பிச்சார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. 6 நாள் ஆச்சு. 6வது நாள் எபி எந்திரிக்க தொடங்குகிறேன். டாக்டர் சொல்றாரு முடியாது, ஆனால் என் தேவன் சொல்லுகிறாரு முடியும். எபி எந்திரி. ஹல்லேலூயா. 6 நாட்களில் நான் எந்திரிச்சு நடந்தேன். நான் ஓபிடிக்கு போகும்போது 45 வருஷம் சர்வீஸ்ல இருந்த டாக்டர் எந்திரிச்சு நின்று சொல்லுகிறாரு, பாஸ்டர் தான் நீங்க. என்னுடைய 45 வருஷம் சர்வீஸ்ல இப்படி 6 நாள்ல ஐசியூல இருந்து ஓபிடிக்கு நடந்து வந்த பேஷண்ட்டை நான் பார்த்ததே கிடையாது. ஹல்லேலூயா. நான் சொன்னேன், நான் ஆராதிக்கிற தேவன் அவர் ஜீவனுள்ள தேவன். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதுக்கப்புறம் நான் நினைச்சேன், என்னுடைய பல்லெல்லாம் ஒரு ஷேப்ல இருந்துச்சு.
நான் நினைச்சேன், ஓ இனிமேல் நான் கத்தி தேவனை ஆராதிக்கவே முடியாது. இன்னைக்கு நீங்கள் பார்க்கறீங்க, என் முழு பலத்தோடு என் தேவனை நான் ஆராதிக்கிறேன். ஹல்லேலூயா. என்னை நிறுத்த எந்த சைத்தானுடைய சக்திகளும் என்னை கட்டுப்படுத்த முடியாது. ஓ அன்னைக்கு நான் எந்திரிக்க மாட்டேன்னு டாக்டர் நினைச்சாங்க, இன்னைக்கு நான் ஆடணும்னு என் ஆண்டவர் நினைச்சாரு. ஹல்லேலூயா. என் ஆண்டவர் இப்படிதான் உங்களுக்கு மாத்திரம் ஆசீர்வாதம் கொடுக்கிற தேவன் அல்ல, உங்கள் மூலியமாய் எல்லாருக்கும் ஆசீர்வாதம் கடந்து வரப்போகுது. ஹல்லேலூயா.